மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். ராஜேஸ்வரியின் முகத்திரையை கிழித்த மல்லி நடந்தது என்னன்னு தெரிஞ்சு முன்னாடி இப்போ சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு பார்த்தா, ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி மீது கோபம் அடைவாங்க. ஆனால் அவர் கோபம் அடைறதுக்கும் அந்த அளவுக்கு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி செஞ்ச ஒரே தப்பு தான். ஆனால் நம்ம மல்லி அவ்வளோ பெரிய தப்பெல்லாம் செய்ய கிடையாது. என்ன தான் பொண்ணு ஆசைப்பட்டா, தான் பொண்ணுடைய ஆசை நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அன்னைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அசம்பவத்தால் வெண்பம் மிஸ் ஆனாங்க. இப்போ அதுக்கெல்லாம் காரணம் மல்லி நீ மட்டும்தான். ஏன்னா உன்னால தான் டாக்டர் என்ன சொன்னாங்க பார்த்தியா, இனி அவளால் ஸ்கூலுக்கும் போக முடியாது, படிக்கவும் முடியாது, ரன்னிங் காம்படிஷன்லையும் கலந்துக்க முடியாது, அவளுடைய மொத்த லைஃப்பை ஸ்பாயிலாக போய் நிற்கிறதுக்கு காரணம் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. இந்த சந்தர்ப்பத்தில் ராஜேஸ்வரி சிவபூஜையில் கரடி புகுந்த மாதிரி புகுந்து, விஜய் நான் தான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த மல்லி இந்த வீட்டுக்குள்ளே எப்போ காலடி எடுத்து வச்சாலோ அப்போ இந்த வீட்டை பிடிச்சது சனி 7.5 பீடை. அப்போ இருந்து இந்த வீட்டில் யாருமே நிம்மதியாகவும் கிடையாது, சந்தோஷமாக இருக்க கிடையாது. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலி மட்டும்தான் இந்த வீட்டில் ஒரு கொண்டாட்டமாக திருவிழா போல் இருந்தோம். ஆனால் இப்போ என்னடானா மல்லியுடைய அண்ணி இவங்க தான் இந்த வீட்டில் ராஜ்யமாக கொண்டாடுறாங்க. மல்லிக்கு என்ன ஒரு நோக்கம் தெரியுமா, நான் ஆல்ரெடி சொன்னதுதான், மல்லியோட வயிற்றுல ஒரு குழந்தை வளருது. மறுபக்கம் மல்லி இருந்துட்டு வெண்பாவை தீர்த்து கட்டதான் நீ சொல்கிற எதையுமே கேட்காம அவளா ஒரு முடிவெடுத்து செஞ்சுட்டு இருக்கா. நான் சொல்கிறத மட்டும் கேள்றா, மல்லி அந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துரு, அதுக்கப்புறமா எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. மறுபக்கம் வெண்பா மீது இந்த மல்லிக்கெல்லாம் துளியும் அக்கறையும் கிடையாது, அன்பும் கிடையாது, பாசமும் கிடையாது அப்படின்னு தன்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு கொளுத்தி போடுவாங்க இல்லையா. அது அப்படியே வெடிகுண்டு போல வெடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மறுபக்கம் அது டம்மி பட்டாசா நம்ம மல்லி ஆக்குவாங்கன்னு இந்த ராஜேஸ்வரி நினச்சது கூட கிடையாது. அப்போதான் நம்ம மல்லி இருந்துட்டு பதிலுக்கு பதில் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பக்கம் ராஜி உனக்கெல்லாம் என்னடி தெரியும், ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருந்திருக்கியா, இல்லை வளர்த்துருக்கியா, இல்லை அன்புனா என்ன, பாசம்னா என்ன, உங்களுடைய புருஷன் கூட தான் இருந்திருக்கியா, இது எதையுமே நீ பண்ணது கிடையாது. நீ என்ன கோவில் மாடு மாதிரி சுற்றிட்டு தானே இருக்க, இது எதையுமே தெரியாமல் நீ எல்லாம் பேசுறதுக்கு தகுதியே இல்லாதவ என நம்ம மல்லி இருந்துட்டு இந்த ராஜேஸ்வரிக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. மறுபக்கம் என்னடான்னா, நம்ம மயில் இருந்துட்டு இப்போது படிப்புண்டு, தான் உண்டு, தான் வேலை உண்டு அப்படின்னு படிக்கிற வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னொரு பக்கமும் தினேஷ் இருந்துட்டு மயிலுக்கு வர வர நம்ம மேலே ஒரு பயமே இல்லாமல் போயிடுச்சு. ஆல்ரெடியே நம்ம ஃபோட்டோவை க்ரியேட் பண்ணி அவளுக்கு அனுப்பி மிரட்டியும் பார்த்தாச்சு, மறுபடியும் அனுப்புவோம், இந்த முறை அவள் மட்டும் நம்மளுடைய வழிக்கு வராமல் இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஒரு வழி பண்ணிவிடுவோம், நம்ம சோசியல் மீடியாவில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கெட்ட எண்ணத்தில் இந்த தினேஷ் சுற்றிட்டு இருக்கான். இந்த முறை அதாவது நாகவள்ளி பாரி நம்ம நாகு தான் அவனுக்கு ஒரு பெரிய ஆப்பை வைக்க போகிறாங்க. ஏன்னா நம்ம மயில் இருந்துட்டு அந்த தினேஷ் ஏஐ மூலியமாக கிரியேட் பண்ண ஃபோட்டோ பார்த்ததுமே ஒரு பக்கம் பதறி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மயில் இருந்துட்டு இதுக்கு மேலேயும் இந்த தினேஷ் பண்ணுறதெல்லாம் நம்மளால் பொறுத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் 20 லட்ச ரூபாய் அமௌண்ட் கேட்குறான், அப்படி இல்லைன்னா தன்னை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறான். இது எதுவுமே நடக்கக்கூடாதுன்னா இதுக்கு மேலேயும் நம்மளுடைய அண்ணி நாகுக்கட்டை ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய அக்கா மல்லிக்கட்டை சொல்லாமல் இப்போ நாகுக்கட்டை சொல்கிறாங்க. மறுபக்கம் அவனுக்கு அவ்வளோ திமிரு கூடி போச்சா, அவன் ஜெயிலுக்கு போயும் அவனுடைய திமிரு அடங்கலையா. சரி மயில், நீ எதை பற்றியும் ஃபீல் பண்ணாத, கவலைப்படாத, அவன் ஏஐ மூலியமாக கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டானா இனி அவனுக்கு எப்படி பாடம் கற்று தரணுமோ அப்படி கற்றுத்தர அப்படின்ட்டு மறுபக்கம் நம்ம மயிலுக்கு சொல்லி கொடுத்தபடியே தினேஷ் நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன், நீ கேட்டபடி காசு கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி இப்போ வர வச்சு மறுபக்கம் நம்ம நாகு ஒரு காளி தேவியா உருமாறி அவன் முன்னாடி நின்றது மட்டும் இல்லாமல் செப்பலை கழட்டி அவனுடைய லெஃப்ட் ரைட்டுன்னு கண்ணத்திலேயே அடி வெளுத்து வாங்குறாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டாக நடக்குதுன்னா மறக்காம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.